அண்மை செய்தி. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 20 லட்சம் மாணவர்களுக்கு ஏஐ திறன் பயிற்சி வழங்க திட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளார். தமிழகத்தில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் அமைக்க கூகுளுடன் தமிழக முதலமைச்சர் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், கூகுள் நிறுவனத்துடன் அரசு செய்துள்ள ஒப்பந்தம் தொடர்பான விவரம். வணக்கம். அமெரிக்கா நாட்டின் கலிபோர்னியாவில் அமைந்துள்ள ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களுடன் உயர் அதிகாரிகளை சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்வது மற்றும் அவர்களுடைய இந்த தொழில்துறையை தமிழகத்தில் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசிய நிலையில் கூகுள் நிறுவனத்தோட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்துடன் மாநிலத்தில் தொழில் முதலீடுகளையும் வளர்ச்சிகளையும் மேம்படுத்துவதும் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக அமெரிக்கா நாட்டிற்கு அரசுமுறை பயணமாக மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா நாட்டின் கலிபோர்னியாவில் உள்ள ஆப்பிள் மற்றும் கூகுள் நிறுவனங்களுடன் உயர் அலுவலரை சந்தித்து அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கான கையெழுத்தானது இடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடு இருப்பதற்காக கடந்த 27 அன்று முதலமைச்சர்கள் சென்னையிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ சென்ற நிலையில் தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய மென்பொருள் நிறுவனங்களைச் சேர்ந்த உயரதிகாரிகளை சந்தித்து பேசுகிறார். ஏற்கனவே நடந்த இந்த 3 வெளிநாட்டு பயணங்களின் போதும் இருக்கக்கூடிய கனரக தொழிற்சாலை, அதே போல மனித உழைப்பு உருவாக்கும் தொழிற்சாலை என பல்வேறு தொழிற்சாலைகளை தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் பரவலான வளர்ச்சி என்ற அடிப்படையில் அந்த பயணமானது அமைக்கப்பட்டு அதன் காரணமாக பல ஆயிரம் கோடி முதலீட்டு இங்கே நடத்தப்பட்டது. அது மட்டுமல்லாது சர்வதேச முதலீட்டுகள் நடத்தி தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, குறிப்பாக இங்கே கிடைக்கக்கூடிய தடையில்லா மின்சாரம் மற்றும் மனித உழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும், அதே போல போக்குவரத்து வசதிகள், குறிப்பாக சென்னை மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட துறைமுகங்கள் மற்றும் அது மட்டுமல்லாது இங்க இருக்கக்கூடிய 3 சர்வதேச விமான நிலையங்கள் என போக்குவரத்து துறைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தொழில்துறைகளுக்கு தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. எனவே அதன் அடிப்படையிலே தமிழகம்தான் தொழில்துறைகள் ஒரு சிறந்த மாநிலமாக விளங்கும் என்ற அடிப்படையில் அந்த மாநாடும் வைக்கப்பட்டது. அந்த மாநாட்டின் தொடர்ச்சியாக தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா சென்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது அங்க இருக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனத்துடன் ஸ்மார்ட் போன்கள், பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், கையடக்க கணினி உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் தமிழகத்தில் அமைக்க ஏதுவான சூழல் இருக்கிறது என்றும் அங்க இருக்கக்கூடிய உயரதிகாரிடம் முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். மேலும் ஆப்பிள் நிறுவனங்கள் கார்பரேட் தலையிடம் கலிபோர்னியாவில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் 24 நாடுகளில் 530 உலகளாவிய விற்பனை நிலையங்களும் செயல்பட்டு வரும் இந்நிறுவனம் கான்ஃபரன்ஸ் 500 நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கிறது. எனவே அவர்களும் தமிழகத்தில் அமைந்துள்ள இந்த நிறுவனங்களுக்கு உடனடியாக நீங்கள் இங்க தொழில் துவங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே போல ஆப்பிள் நிறுவனத்திற்கு கூடிய அலுவலர்களை சந்தித்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தொழில் முதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் ஆப்பிள் நிறுவனத்திற்கு கூடிய உயர் அதிகாரிகளை சந்திக்கும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழல், அதே போல இங்கே இருக்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்புக்கான அவசியம் என்ற பல்வேறு விஷயங்கள் அவர்கிட்ட கூடியதாக கூறப்படுகிறது. மேலும் மாநிலத்தின் உற்பத்தி சூழலை மேம்படுத்தி தமிழ்நாடு அரசின் பல்வேறு முயற்சிகளை முன்னிட்டு கோடிட்டு காட்டியதோடு தமிழ்நாட்டின் திறன் வளர்ச்சி மற்றும் இளைஞர்களுடைய அந்த கல்வி மற்றும் திறன் வளர்ச்சியும் எடுத்து கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையே தமிழகத்தில் நீங்கள் தொழில் செய்யும் பட்சத்தில் ஒரு ஏதுவான சூழல் அவர்களுக்கு அமையும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்தியாவை தொழில் தொடங்குவதற்கு மிகவும் உகந்த மாநிலமாக அனைத்து கட்டமைப்பு வசூலக்கூடிய விளங்கும் தமிழ்நாட்டில் ஆப்பிள் நிறுவனம் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் கூகுள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் செயற்கை நுண்ணறிவு, ஆன்லைன் விளம்பரம் மற்றும் தேடுபொறி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே கணினி, மென்பொருள், கம்ப்யூட்டர் செக்கிங் உள்ளிட்ட அந்த இணையதள சேவைகள் இருக்கக்கூடிய மென்பொருளுக்கான அனைத்து பல்வேறு கிட்டத்தட்ட இந்தியாவிலே அதிக அளவு பொறியியல் பட்டதாரி இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்றும் அதிலும் குறிப்பாக கம்ப்யூட்டர் படிக்கும் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார் என்றும் அவர்களிடம் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் கூகுள் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளை சந்தித்தும் அவர் பேசியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டில் A1 ஆய்வகங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் தொடர்ச்சியாக தான் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு நிறுவனங்களுடன் முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த பயணத்தின் போது மென்பொருள் சார்ந்த நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் தான் உயரதிகாரி முதலமைச்சர் அவர்கள் பேசி சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிக அளவு பொறியியல் படித்த மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் வகையிலும் தற்போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்படுகிறது. மற்றும் இதுவரை 6 நிறுவனங்களுடன் பேசி
கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய்க்கு முதலீடு ஈர்க்கப்பட்டு அதன் மூலியமாக 4000 இளைஞர்களுக்கு மேலாக வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் இன்று மின்பொருள் நிறுவனத்தைச் சேர்ந்த நிறுவன உயரதிகாரிகளிடம் பேசி தற்போது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மீண்டும் அவர்கள் தமிழகத்திற்கு வந்து தொழிற்சங்க ஏகமான சாதகமான சொல் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளையும் எடுத்து கூறி அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.